Hello everyone. Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 16 நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை clear மெத்தட் யூஸ் பண்ணி கிளியர் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to clear value in text box if clear method fails. few applicationஸ்ல clear method யூஸ் பண்ணீங்கன்னா values clear ஆகுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன்லயே நான் காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறனால க்ரோம் டிரைவர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் பேஜ் லோட் ஆக டைம் ஆகுறதுனால இம்ப்ளிசிட் வெயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து டாம்ல ப்ரெசென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ட்ராக்ஷன் பண்ண செலினியம் ட்ரை பண்ணும். தென் யூஆர்எல் வந்து கெட் பண்ணுறோம். யூசர் நேம்ங்கிற எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த யூசர் நேமுக்கு அட்மின்ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோம். தென் பாஸ்வேர்டு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி பாஸ்வேர்டு வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் அதாவது யூசர் நேமில் இருக்கிற வேல்யூவை கிளியர் பண்ண போகிறேன். கிளியருங்கிறது தான் அந்த மெத்தடு. ஸோ இதுதான் செலினியமோட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட். ஸோ இதை இப்போ ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். யூஆர்எல் லோட் ஆகி அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு ஆயிடுச்சு. பட் அட்மின் வந்து கிளியர் ஆகலை. ஸோ இது மாதிரி இருக்கிற அப்ளிகேஷனில் நம்ம வேற ஒரு லாஜிக் தான் போகணும். ஸோ அது என்னதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ இல்லை ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை கோட் ரிலேட்டடாக யோசிக்கிறத விட, அதாவது இதில் என்ன கோட் போடணும் அப்படின்னு யோசிக்கிறத விட சேம் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம மேனுவலாக என்ன பண்ணால் ஒர்க் ஆகும்னு யோசிச்சிட்டோம்னா அதை கோடில் ரெப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ கிளியர் ஆகலை அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ ப்ராப்ளம். ஸோ இதை மேனுவலாக எந்த மாதிரிலாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கிளியர் ஆகும். கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேக் ஸ்பேஸ் ஒன் கிளிக்கு ஒன் கீ வந்து கிளியர் ஆகுது. ஸோ இது மாதிரியும் கிளியர் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை விட ரொம்ப ஈஸி வந்து ஃபர்ஸ்ட் எல்லா எலிமெண்ட்மே செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீபோர்டில் என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா என்டையர் டெக்ஸ்ட்டும் அட் அ டைம் கிளியர் ஆகும். ஸோ சேம் வே அட்மின் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்கும்போது டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆகுது, டெலீட் கொடுத்தாலும் டெலீட் ஆகுது. ஸோ இதை தான் இப்போ நம்ம கோடில் ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் யூசர் நேமில் இருக்கிற வேல்யூ தானே கிளியர் பண்ணணும். ஸோ யூசர் நேம் டாட் சென்ட் கீஸ். ஓகே, சென்ட் கீஸில் என்ன பண்ணுறோம், கீஸ்ங்கிற ஒரு ஈனம் கீஸ்ன்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வர சஜஷனில் இ சிம்பிளோட வரும். அந்த கீஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கீஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ டாட் கண்ட்ரோல் தென் கமா கொடுத்துக்கோங்க. கமா டபுள் கோட்ஸ்குள்ள ஏ. இது என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஏ கிளிக் பண்ணும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஏ கிளிக் ஆகும்போது அந்த எலிமெண்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். தென் என்ன பண்ணணும், நம்ம பேக் ஸ்பேஸ் இது பண்ணணும். கமா தென் கீஸ் டாட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம மேனுவலில் பண்ணதை தான் கோடில் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஏ கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகும். தென் பேக் ஸ்பேஸ் கீயை வந்து கீபோர்டில் செலக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், அந்த எலிமெண்ட் டெலீட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பாருங்க, வேல்யூ என்டர் ஆகி கிளியர் ஆயிடுச்சு. யூசர் நேம்ல இருந்த டெக்ஸ்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். இங்க பேக் ஸ்பேஸ் இல்லாம டெலீட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். டெலீட். இப்போ டெலீட் கொடுத்து ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பாருங்க, வேல்யூ கிளியர் ஆகுது. ஸோ இது நம்ம ஒன் லாஸ்ட் மெத்தட் கூட பார்க்கலாம்.
சேம் சென்ட் கீஸ்லயே இப்படி வேண்டாம். இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ண போறோம். கண்ட்ரோல் ஏ, இப்போ இதே அப்ளிகேஷன்ல இப்போ அட்மின் இந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு வேல்யூ என்டர் பண்றேன். என்ன ஆகுது பாருங்க, அப் அண்ட் ஆகல, ஓவர் ரைட் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணியும் வேல்யூஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணியிருக்கோம். இது கூடவே என்ன பண்ண போறோம், ஒரு எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்ண போறோம். அதாவது இந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு வேல்யூ இருக்கிறதா அதை எடுத்துக்கும். பட் அதுக்குள்ள நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்கல. ஸோ எம்டியா பாஸ் ஆக போகுது. ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பாருங்க, இந்த டைமும் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படின்னா, கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லா எலிமெண்ட்டும் செலக்ட் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் ஒரு எம்டி வேல்யூ வந்து அதுல பாஸ் ஆகுது. ஸோ அதனாலதான் வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.